அறிமுகப்படுத்தின ஓபிஎஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு, கோஷ்டி சேர்க்கிறாரு, யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு புகார் கொடுத்து, அம்மா மாதிரியே பொதுச்செயலாளர் நீங்களே இருந்து கட்சியை நடத்துங்க, முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்துங்கன்னு ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏ வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதிமுகவின் சட்டமன்ற கட்சி குழு தலைவராக சசிகலாவை தேர்வு செய்கிறோம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த 4.5 வருஷம் சசிகலா சிறையில் இருந்தபோது அதிமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு துளி, ஒரு எள் முனையளவாவது செயல்பட்டுருக்காங்களா? இல்லை. 2024 ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வி அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு. அப்பந்தான் இவங்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு வர்றாங்க. வந்தும் கூட தீவிரமாக இந்த கட்சி இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த கட்சி அறிவிப்பு 2024 தொடங்கி இருந்தால் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கும். இந்த வேளையில சசிகலா அவர்களும் புதிய கட்சி ஆரம்பிச்சதுனால எடப்பாடியாருக்கே அந்த கட்சி சொந்தமான மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய வலிமை வேணும்ல. இந்த நிலைப்பாடை எடுத்து இவர் அரசியல் களத்துக்கு இறங்கி கணிசமான தொகுதிகளில் களத்தில் வேட்பாளர்களை இறக்கினார். அந்த இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிச்சயம் தோற்கும், மாற்று கருத்தே இல்லை. புரட்சி தலைவி அம்மா இறந்த பிறகு பல கோணங்கள்ல கட்சியோட பாதிப்பு ஏற்பட்டு பல பிளவுகளும் ஏற்பட்டது. அந்த வகையில புதிதாக இப்போ சசிகலா அவர்கள் வந்து புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. இந்த கட்சி தொடங்குவதற்கான நோக்கம் முதலில் என்ன சார்? இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றி வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய நெருக்கடி சிக்கல் வந்தது. அந்த நெருக்கடி சிக்கல் வந்த காலத்தில் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அமைச்சர்கள் அத்தனை பேரும் வரிசையாக நின்று சின்னம்மாவாகிய நீங்கள் தான் எங்களுக்கு இனி அம்மா, எனவே நீங்கள் தான் இந்த ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றணும், நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பை உடனடியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சசிகலா என்ன சொல்கிறாங்க, நான் 35 வருஷமாக அக்காவோட நான் உயிராக பார்த்துக்கிட்டேன், என்னுடைய உடன்புறவா சகோதரி உயிர் தோழின்னு சொன்னாங்க. என் அம்மாவில் எடுத்திருந்து என்னை பாதுகாத்தவள் சசிகலான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. என்னுடைய அக்கா மரணித்து கிடக்கிற இந்த வேலையில் நான் போய் பொறுப்பேற்றுக்கிட்டேன்னா அந்த சமுதாயம் என்னை மன்னிக்காது. ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக தொடரட்டும், நீங்கள் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ கட்சி தலைமையாவது நீங்கள் ஏற்கணும்னு சொல்லி ஒரு பொதுக்குழுவை போட்டு அந்த பொதுக்குழு உள்ள தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்தல் கட்சி உட்கட்சி தேர்தல் நடைபெறும் வரையிலும் தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு அன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மதுசூன் உட்பட 36 நிர்வாகிகள் தலைமை கழக நிர்வாகிகள் முன்மொழிந்து ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் வழிமொழிந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கிற போது அந்த தீர்மான காப்பி எடுத்துகிட்டு வந்து போயஸ் கார்டனில் நிர்வாகிகள் ஓபிஎஸ் இபிஎஸ் தம்பிதுரை உட்பட எல்லோருமே வந்து காலில் விழுந்து அம்மா பொதுச் செயலாளர் உங்களை தேர்ந்தெடுத்துட்டோம், கட்சி நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு ஏற்றுக்கிட்டாங்க. என்ன நடந்தது? தீர்ப்பு வந்தது. இந்த பிரச்சனை வருகிற பொழுதே தீர்ப்பு வந்து சிறைக்கு போகக்கூடிய சூழல்ல இவர்கள் அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அமைச்சர்கள்லாம் போய் இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் அறிமுகப்படுத்தின ஓபிஎஸ் வந்து தன்னிச்சையாக செயல்படுறாரு, கோஷ்டி சேர்க்கிறாரு, யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு புகார் கொடுத்து அம்மா மாதிரியே பொதுச்செயலாளர் நீங்களே இருந்து கட்சியை நடத்துங்க, முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்துங்கன்னு டெய்லி போய் 15 நாளாக அங்கே அவங்க போய் முறையீடுகள் அதிகமான உடனே அவங்க சரி பரவாயில்ல நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தால் சரிதான். அப்போ ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏ வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதிமுகவின் சட்டமன்ற கட்சி குழு தலைவராக சசிகலாவை தேர்வு செய்கிறோம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்போ அந்த கடிதத்தை எடுத்துட்டு கவர்னரையும் போய் பார்த்தாங்க. அப்போ ஒரு கவர்னர் மகாராஷ்டிரா இங்கேயும் மாறி மாறி போயிட்டு இருந்தார். அப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கவர்னர் செய்ய வேண்டிய பணி என்பது எந்த நாளில் அமைச்சரவை பதவி ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த நாளில் நான் வர்றேன்னு சொல்லணும். ஆனால் அவர் வரலை. அந்த 1 வாரம் 10 நாளையில் என்ன நடந்ததுங்கிறது உலக பிரசித்தம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு சிறை தண்டனை வந்துடுச்சு. மறுநாளே சிறைக்கு போக வேண்டியது இருக்கிறதுனால கூவத்தூரில் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு
அன்றைக்கு பல எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா கையெழுத்து போட மாட்டாங்கம்மா, நீங்கள் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லா எம்எல்ஏக்களுமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு தருவோம், அவர் நல்லா செயல்படுவார், நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி ம். அந்த 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 செயல் அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த உள் பதவியேற்பை நடத்தினாரு நம்ம பார்த்தோம். இன்னும் வலைதளங்களில் ஓடிட்டு இருக்கு. ம். ஸோ அவர் வந்துட்டார். வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு போயிட்டார். இவங்க சிறைக்கு போயிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த 4½ வருஷம் சசிகலா சிறையில் இருந்தபோது அதிமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு துளி, ஒரு எள் முனையளவாவது செயல்பட்டுருக்காங்களா? இல்லை. ஆனால் அவங்கள கட்சியை விட்டு வெளியேற்றி சிறைக்கு போன உடனே கட்சிக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிறை மீண்டு வந்த சசிகலா ஒரு பெரிய வரவேற்போடு வந்தாங்க. ம். அந்த அம்மா சமாதிக்கு போகிறேன்னா, இல்லை இல்லை அங்கே மராமத்து பணி நடக்குதுன்னு சொல்லிட்டு பூட்டிட்டானுங்க. அங்கே உள்ளே போக விட மாட்டேன்ட்டாங்க. பார்ட்டி ஹவுஸுக்கும் வர முடியலன்ட்டாங்க. அவங்க ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடுவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில், குறிப்பாக அமமுகவினரும் சசிகலா ஆதரவாளர்களும் எதிர்பார்த்த நிலையில் தேர்தல் வந்துருச்சு. அதனால் நீங்கள் மீண்டும் அம்மாவை ஆட்சியின் கொண்டு வரேன்னு சொல்லி எல்லாரும் களமாடுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி, பிபிஎஸ், ஓபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க. அதனால் இந்த ஆட்சி வெற்றி பெற்று ஆட்சி வரட்டும்னு அது வரைக்கும் தற்காலிகமாக அரசியல்லேருந்து ஒதுங்குனாங்க. 2021 தோற்று போச்சு. தோற்று போட நினைவாது திரும்பி சசிகலா நேரடி அரசியலுக்கு வந்திருக்கணும். என்ன காரணமோ அவங்க அமைதியாயிட்டாங்க. 2024 ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தோல்வி. அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு. அப்பந்தான் இவங்க பொறுத்தது போதும் பொங்கி எழுன்னு வர்றாங்க. வந்தும் கூட தீவிரமாக இந்த கட்சி இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த கட்சி அறிவிப்பு 2024 தொடங்கி இருந்தால் ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கும். அதுவும் காலந்தாழ்த்தி இன்றைக்கு ஒரு கட்சியை ஒரு காரணம் சொன்னாங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம்னு ஒரு தொண்டர், அவர் தொடங்கிய அவர் பதிவு செய்து வைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் தலைமையாற்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்தார். அது மாதிரி ஒரு தொண்டர் தொடங்கி இருக்கிற கட்சியை நான் எடுத்து வழிநடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற அமைப்பை தொடங்கி அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கொடியும் பேரறிஞர் அண்ணா, அந்த திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளான பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களையும் கொடியில் போட்டாங்க. இதில் என்ன விதமான முடிவை எடுக்கிறாங்க, இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையாக அறிவிச்சாதான் நமக்கு தெரியும். அந்த கட்சிக்கு தென்னந்தோப்பு சின்னம் கிடைச்சிருக்கு. நான் வந்து எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறதுனால தான் தோப்பு சின்னமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம், தனிமரம் இனி தோப்பாகாதுன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்திருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத விரும்பாத தென் மாவட்ட மக்கள் பலர் இருக்காங்க. அந்த 10.5% வன்னிய சமுதாயத்தை கொடுத்தார்ல, அந்த வெறுப்புணர்வு இன்னும் தென்பகுதியில் இருக்கு. அதுல சிலர் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போன உடனே அவர் சார்ந்த முக்களத்து சமுதாயத்தில் திமுகவை விரும்பாத சிலர் இருக்கிறாங்க. அவங்க சசிகலா சந்திச்சு பார்க்குறாங்க. டிடிவி தினகரன் என்டிஏல போய் 9-10 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமியை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்துவான் என்னுடைய நோக்கம், அவர் துரோகி, அந்த துரோகத்தை வீழ்த்த தான் கட்சியை தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு திடீர்னு போய் நாங்கள் பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு, அவர் அண்ணே நான் தம்பின்னு போனார். இது அமமுகவில் பயணிக்கிற பல நிர்வாகிகளுக்கு பிடிக்கல. இப்போ இவர்களுமே சசிகலா ஆதரவு டெய்லி 100 பேர் 200 ஓடி போய் பார்த்து ஆதரவு தெரிவிச்சு. சசிகலா அவர்கள் ஏன் சார் முதலிலே வந்து அமமுகக்கு ஆதரவு தெரிவிக்காதது ஏன்? இல்லை அமமுகலேயே பயணித்து இருக்கலாம், புது கட்சி தொடங்கியதற்குன்னு காரணம் என்ன? இல்லை, அவங்க இப்போ அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று தன்னை தேர்வு செய்தார்கள். அந்த நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன். திரும்ப ஒரு பொதுக்குழுவை கூட்டி நீக்கினது செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு இறுதி தீர்ப்பு வரும். அப்போ அமமுகவில் டிடிவி தினகரனே சொன்னார்ல, கட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி கடுமை, சட்ட போராட்டம் நடத்தின, எலெக்ஷன் கமிஷனில் போனோம் அப்படின்னு. இதனுடைய நீட்சியாக அமமுகவே ஆரம்பத்தில் தானே சொன்னார், அதிமுகவை கைப்பற்றுவதற்காக திரும்ப சசிகலா போராடி வருகிறார், நாங்கள் அவங்களுக்கு கை கொடுக்கறது ஒரு சபார்டினேட்டாக, நாங்கள் ஒரு இணை அமைப்பாக இதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒரு கட்டத்தில் அவர் வர்ற பொழுது அங்கே இணைச்சிருவான்னு தான் தொடக்கத்திலே சொன்னார். அமமுக ஆட்கள் இன்றைக்கி பெரும்பாலும் அதான் சொல்கிறாங்க, கட்சியே அம்மாவுக்காக சின்னம்மாவுக்காக தொடங்கப்பட்டது தான், நாங்கள் போய் அங்கே இணைய போகிறோன்னு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ இதை தாண்டி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பசும்பொன் பகுதியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாடு இதுவரையிலும் இல்லாமல் எடப்பாடிக்கு எதிரான நிலைப்பாட்டை விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க.
பார்த்தோம். என்னுடைய மார்பிலும் நெஞ்சிலும் குத்தினார்கள், என் உயிருக்கே உழவைக்க முயற்சித்தார்கள். அப்ப இந்த விமர்சன பேச்சு என்பதும் தென்பகுதிகளில் பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவா இருக்கு. அப்ப இந்த நிலைப்பாடை எடுத்து இவர் அரசியல் களத்துக்கு இறங்கி கணிசமான தொகுதிகளில் களத்தில் வேட்பாளர்களை இறக்கினார். அந்த இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிச்சயம் தோற்கும், மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் முன்னுதாரணம் இருக்கு. 2021 தேர்தலில் டிடிவியினுடைய அமமுக அது மட்டுமே 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. இன்னொரு மடங்கு கூடுதல் பாதிப்பை இந்த சசிகலா ஆதரவு வாக்குகள் நிச்சயம் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னோட பார்வை. ஆனா இவ்வளவு நாள் கட்சியை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக இருந்த சசிகலா அவர்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறிட்டாரு, டிடிவி அவர்கள் தனியா கட்சியை தொடங்கிட்டாங்க. இந்த வேளையில சசிகலா அவர்களும் புதிய கட்சி ஆரம்பிச்சதுனால எடப்பாடியாருக்கே அந்த கட்சி சொந்தமான மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நிரந்தர பொதுச் செயலாளரா மாறிட்டாரு இல்லையா? எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் நிறைவேறிடுச்சு. எல்லாரையும் தூக்கி தூக்கி வெளியில போட்டு நான் தான் கட்சி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைத்து வழி நடத்துகிற ஒரு தலைமைக்கு இருக்கிற பண்பு என்னவா இருக்கணும்னா அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் தோற்கடித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அதற்குரிய வலிமை வேணும்ல. நீங்க 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு ஏதாவது வலிமைப்படுத்துவதற்கான கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரா? இல்ல. மாறாக எல்லாரையும் வெளியே தூக்கி போடுறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி அவருக்கு எதிராக பேசிய பல முன்னணியினர், நாவலர் நெடுஞ்செழியன், பாவுசா, ராகவானந்தா, ராஜாராம், மாதவன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றப்பட்ட போது மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு கட்சியில பொதுச்செயலாளர் பொறுப்பை கொடுத்தார், தலைமை கழக பொறுப்பு, இதை தாண்டி அமைச்சர்களாக்கினார். கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம், கட்சியினுடைய எதிர்கால அந்த தொண்டர்களுடைய எதிர்கால வாழ்வு முக்கியங்கிற கருத்தாக்கம் ஒரு தலைவனுக்கு இருக்கணும். புரட்சியர் எம்ஜிஆருக்கு இருந்தது. அப்படியே செல்வி ஜெயலலிதா காலத்துக்கு வாங்க, ஜேணி ஜானி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக முன்னணியினரெல்லாம் போய் எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க செல்வி ஜெயலலிதா. அத்தனை பேரையும் மறுபடியும் அரவணைச்சு கொண்டு வந்து என்ன காரணம்? இதே தான், கட்சி முக்கியம், கட்சி ஜெயிக்கணும். எடப்பாடி இந்த 2 பேரும் ஆளுமை மிக்க தலைவர்கள்ல எந்த விதத்துல அவருக்கு இணையான இவர் தகுதியானவர் இவர் கருதுறாரு? எப்படி கட்சி வெற்றி பெறும்? இந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, உள்ளே இருக்கிற ஆட்கள்கிட்ட கடந்த 10 நாளா தங்கமணிக்கு அவருக்கு பிரச்சனைங்கிறது இப்ப வெளிப்படையா தெரிஞ்சது. பல முக்கிய குழுக்கள் அவர் போடவே இல்லை. ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம், இதை தவிர எங்களுக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு பேசிய ஓபிஎஸ் தூக்கி போட்டாரு, சசிகலா தூக்கி போட்டாரு, செங்கோட்டையனை தூக்கி போட்டாரு. ஒரு வாரத்துல தங்கமணியை கூட வெளியே அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சுடுவாருங்கிறாங்க. உள்ள புழுக்கம் இருக்கு, குமுறி கொண்டிருக்கிறார்கள். கட்சி ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிடிவாதம் காட்டுகிறாரே, எப்படி வெற்றி பெற போகிறோம்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? மக்கள் ஆதரவு எனக்கு நிறைய வந்துருச்சு, திமுகவுக்கு எதிராக மக்கள் திரும்பிட்டாங்க, எனவே ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு மக்களிடம் இருக்கிறது. அரசூழியர், ஆசிரியர், மருத்துவர், செவிலியர், ஆசிரியர்கள் போராடுறாங்க. அவர்களுக்கு 1-2 சலுகைகளை கொடுத்து சரி கட்டிட்டு வர்றார். மக்களுக்கான விஷயங்களையும் பண்றார். பல விஷயங்களை இப்போ அறிவிப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த விஷயங்களையும் பண்றாங்க. கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவர்கள் மக்களை ஈர்ப்பதற்கான அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய, மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வலிமை, கூட்டணி வல்லமை அனைத்து இந்திய அதிமுகவுக்கு இருக்கிறதா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்கல்ல. இந்த அதிமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு வாக்காளர்கள், பொதுமக்கள் நம்பணும். குறிப்பாக கட்சியினர் நம்பணும். அப்பதான் தீவிரமா திமுக வைத்து களமாடுவாங்க. அந்த போக்கு இல்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம், உணர்வு கட்சியின் அடிப்படை உறுப்பினருக்கு, நிர்வாகிகளுக்கு வரணும். அப்ப நாம வலிமையோடு இருந்தாதான். பல எம்எல்ஏக்கள் நான் கேள்விப்பட்டேன், ஒரு 18-20 எம்எல்ஏ நீ தான் வேட்பாளர் சொன்னதுக்கு பிறகு இல்லைன்னா பார்ட்டிலேருந்து ஏதாவது ஃபண்டு கொடுத்தாதான் நாங்கள் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்குகிறார்கள். நீங்க ஒரு தொகுதிக்கு 20 பேர் 30 பேர் போட்டி போட்டு நாங்க நிக்கணும்னு அந்த களமாடுகிற அந்த சூழல் மாறி போயிடுச்சுல்ல. அப்போ அதை தான் நான் எல்லா தொலைக்காட்சி விவாதங்களையும் மற்ற விவாதங்களையும் நான் பதிவு செய்கிற ஒரே விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க திரு எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார்.
2024 இந்தியாவில் பயணித்த அந்த கட்சியினரையும் அழைத்து அரவணைத்து அவர்களுக்கு இப்போ இடப்பங்கீடு என்பது இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவில் என்டிஏவினுடைய முதன்மை பொறுப்பு எனக்கு தான். பொதுக்குழு போட்டு தீர்மானம் போட்டாங்க யாருக்கு எத்தனை இடங்கள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்குன்னு போட்டாங்க. யாரையாவது கூப்பிட்டு பேசுனீங்களா? என்டிஏவில் இருக்கிற ஜி.கே. வாசனையோ அல்லது இந்த பக்கம் ஐஜே.கே. பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் நிறைய இருக்கிறாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு பார்க்கணும். ஒரே ஒருத்தர் அப்பா பையன் சண்டை போட்ட பாமகலேருந்து அன்புமணியை மட்டும் கூப்பிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு விட்டார். அது கூட இப்போ அப்பாவும் இங்கேயே வரப்போறான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, எங்கே வரப்போறான்னு தெரியல. அப்போ இந்த பலகீனமான நிலை என்பதை எடப்பாடி பழனிசாமி உணராமல் செல்வதால் இந்த முறை அவர் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒருவேளை இந்த உள்கட்சி பூசல் இருக்குது, கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பங்கள் இருக்கு, இதனால வந்து எடப்பாடியார் எதிர்கட்சியே போதுமானதுன்னு நினைக்கிறார் சார். எதிர்கட்சி தலைவராகவே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அதுதான் அவரு ஒரு முறை சொன்னார்ல, நான் வந்து எனக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்லை, தன்மானம் முக்கியம் அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனுடைய தன்மானம் முக்கியம் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மிகப்பெரிய பேரியக்கத்தின் தன்மானம் முக்கியம். அந்த தன்மானத்தோடு அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாமல் இந்த தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்லை, என்கிட்ட கட்சி இருக்கும், நான் எதிர்கட்சி தலைவராகவே இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்ததுன்னா அது கட்சியை அடுத்து வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு வழி இல்லை. 10 தேர்தல் 11 தேர்தல் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு 2026 தோத்துட்டா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்கள் அரசியலே நடத்த முடியாது. இங்க இருக்கிற 40 வயதுக்கு கீழே இருக்கிற அனைத்து இந்த அண்ணா திமுகவில் பயணிக்கிற எல்லோருமே முகாம் மாறிடுவாங்க. திமுக பக்கம், இந்த பக்கம் தாவேக பக்கம், சீமான் பக்கம், இனி என்னடா இவர் போய் நம்மளை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர போறாரு அப்படிங்கிற பார்வை வந்துடும். இந்த யதார்த்தத்தை திரு எடப்பாடி உணர மறுக்கிறார். உணர்ந்தால் அவருக்கு இன்னும் காலம் போயிடுதில்ல, கொண்டு வந்துடலாம் எல்லாரையுமே. நீர் அடித்தால் நீர் விலகாதுப்பாங்கல்ல, அது மாதிரி மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரே நாளில் எதுவும் சாத்தியம் செய்வாரா எடப்பாடி? பார்ப்போம். சசிகலா அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு செங்கோட்டையன் அவர்களை பாராட்டி இருக்காங்க. அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு, 50 வருஷம் கட்சியில் இருந்ததற்கு அவர் ரொம்பவே விசுவாசமான முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லை, அதான் திரு செங்கோட்டையன் அவர்கள் 50-52 ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றங்களை பயணித்து ஒரு 9-10 முறை எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்தவர். அவரை வந்து கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து வெளியேற்றி விட்டுட்டு ஒரு கட்சியை ஒருங்கிணைக்கணும் தானே சொன்னார். வெளியேற்றுகிற பொழுது அவர் எதிர் முகாமுக்கு, இப்போ ஓபிஎஸ் மாதிரி திமுகவுக்கு போகாமல் இன்னொரு புதிய அமைப்பில் போய் தன்னை தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருந்தால் விமர்சனம் இருக்கும். அவர் இன்னொரு இயக்கத்துக்கு போயிட்டாரு, அங்க கூட தாவேகா தரப்புலையும் கூட இவங்களோட பேசுறாங்கன்னு கூட 2-3 நாளா செய்திகள். அதுதான் இது கூட்டணிக்கான அச்சாரமா இருக்குமா? அது மாதிரி கூட சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சீமானோடு பேசுகிறார்கள், இவங்க தாவேகாவோட பேசுறாங்க, ராம்தாஸோட பேசுறாங்க, கிருஷ்ணசாமி கூட பேசுறாங்க. இவங்க எல்லாமே திருமதி வி.கே. சசிகலா தரப்பினர் அவர்களெல்லாம் பேசி கொண்டிருப்பதாக நண்பர்கள் வட்டாரத்தில் சொல்றாங்க. அது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு நிச்சயமா, ஏன்னா தலைமையிலான 3வது பெரிய கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. அந்த 30ஆம் தேதிக்குள்ள அவங்க எந்த கட்சியெல்லாம் இருக்கு, எந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதியும் அடையாளப்படுத்தி ஆகணும். 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நாளே இல்லை. அதனால் அதுக்குள்ளே இன்னும் 1-2 நாட்களில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். முடிவு கிடைச்சோன்னே நம்ம சந்திப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் தெளிவான விளக்கத்துக்கு மிகவும் நன்றி. வணக்கம்.